ஒரு பேர் இறந்தப்பயே அவங்கள பற்றி கவலைப்படாமல் ஃபாரினில் போய் எங்கள் நேத்தி கச்சேரி காரி மூஞ்ச கச்சேரின்னு டான்ஸ்லாம் ஆடினார்ல. அப்படி யாரை பற்றியும் கவலைப்படாமல் மை லைஃப் மை ரூல்ஸ்னு வாழ ஒரு மனுஷன் யாரோனா கூப்பிட்டு போவார். நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. சரி, அவங்க தான் இப்படி கேள்வி கேட்குறாங்க, எங்க உங்கள் ஒய்ஃப் இப்படி கஷ்டப்படுறாங்க, புள்ள குட்டி அசிங்கப்படுது, இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க, என்ன வேணால் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் ஏன்னா காசே இல்லாதவன் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எங்கள் அண்ணன் அப்படி தான் வச்சுப்பான்னு சில பேர், எங்கள் அண்ணனுக்கு நான் பொண்டாட்டியாக மாறுவேன்னு சில பேர், அண்ணனுக்கு எப்படா பொண்டாட்டியாக மாறுவீங்க அப்படின்னு சில பேர். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏங்க ஒன்றா வந்தால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவீங்களா? ஏன் ஒன்றா வந்தால் அப்படி தான் இருக்கணுமா? ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு ஒரே காரில் ஒன்றா ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன தெரியுமா? நட்புன்னா என்ன தெரியுமா? நட்புக்கு மரியாதை தெரியுமா? நட்புக்காக படம் பார்த்துருக்கீங்களா? அதில் சரத்குமாரும் விஜயகுமாரும் எப்படி பிணைஞ்சாங்க, அந்த மாதிரி தானே இவங்க அப்படின்னு நட்புக்காக ஒரு படம் எடுக்கிறானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது தப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க காதலர்கள் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க பொய், தப்பு. இது நடிகை த்ரிஷாவை அசிங்கப்படுத்துகிற ஒரு செயல். அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்.